அது நடிகர் சங்கம் நிச்சயமாக செய்யாது. அது முதல்ல தெரிஞ்சுங்க. எப்பயுமே ஒரு துயரம் நடக்கும்போது திடீர்னு நடிகர் சங்க நிர்வாகிகளுக்கெல்லாம் அப்படியே ஒரு இது வந்து பொறுப்புணர்வு வந்து நாங்க அத பண்றோம், இத பண்றோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. 1 வாரம் கழிச்சு மறந்துட்டு அவங்க வழக்கமான வேலையில தான் ஈடுபடுவாங்க. இதுக்கு நெறைய நம்ம உதாரணம் சொல்லலாம். இப்ப நடிகர் சங்க பொதுக்குழுங்கிறதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டியா தான் கூடுது. அப்படியே கூடுறது என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய பதவி தொடர்பான ஒரு தீர்மானத்துக்கு தான். இந்த நிர்வாக குழுவே அடுத்த பதவி காலத்திலயும் இருக்கலாம். அல்லது இந்த நடிகர் சங்கத்தை கட்டி முடிக்கிற வேலையை இவர்ட்ட குடுக்கலாம். இந்த மாரி விஷயத்துக்கு தான் அத கூடுறாங்க. நீங்க அப்படி இல்லாம உங்களுடைய பொதுக்குழு அப்படிங்கிறதையே என்ன ஒவ்வொரு செக்மென்ட்டா பிரிச்சு, அதுல ஒரு செக்மென்ட்டா பார்த்தீங்கன்னா, யார் யார் நம்மளுடைய உறுப்பினர்கள் நலிவுற்று இருக்காங்க, அவங்களுக்கு என்ன மாரியான உதவிகள் தேவைப்படுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். என்ன அதே மாரி இதே மாரி மனநல இதில யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு உளவியல் சிகிச்சை கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள இவங்க பண்ணாங்கன்னா, ஸ்ரீ போன்றவர்கள் எதிர்காலத்தில் உருவாகாமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு.